हरे श्री गुरुपवनपुरपते पाहि मां पाहि दशकं 97 இரண்டாவது ஸ்லோகம். त्वय्येव न्यस्तचित्तः सुखमयि विचरन् सर्वचेष्टास्त्वदर्थं त्वद्भक्तैः सेव्यमानानपि चरितचरान् आश्रयन् पुण्यदेशान् दस्यौ विप्रे मृगादिष्वपि च सममतिः मुच्यमानावमान स्पर्धासूयादिदोषस् सततमखिलभूतेषु सम्पूजये त्वाम्. त्वयि एव न्यस्तचित्तः सुखम् अयि विचरन् सर्वचेष्टाः त्वत् अर्थं त्वत् भक्तैः सेव्यमानान् अपि चरितचरान् आश्रयन् पुण्यदेशान् दस्यौ विप्रे मृग आदिषु अपि च सममतिः मुच्यमान अवमान स्पर्धा असूया आदि दोषः सततम् अखिल भूतेषु सम्पूजये त्वाम्. अयि ओ ஈசனே, त्वयि एव உன்னிடத்திலேயே न्यस्तचित्तः மனத்தை இருத்தி சுகம் விசரன் இன்பமாக திரிந்து கொண்டு त्वत्तर्थம் உனக்காகவே சர்வச்சேஷ்டாக எல்லா செயல்களையும் செய்பவனாய் त्वद्भक्तैः உன் அடியவர்களால் சேவியமானான் வணங்கப்படுபவையும் சரிதச்சரானபி முன்பிருந்தே பலர் யாத்திரை வழிபாட்டவையுமான புண்ணிய தேசான் புண்ணிய தலங்களை ஆசிரியன் அண்டி வழிபட்டு கொண்டு தஸ்யௌ திருடனிடத்தும் விப்ரே அந்தணனிடத்தும் மிருக ஆதிசு அபீச்ச விலங்குகளிடத்திலும் கூட சமமதிகி சமநோக்கு உடையவனாய் முக்கியமான அவமான ஸ்பர்தா அசூயா ஆதி தோஷக மானம் அவமானம் போட்டி பொறாமை முதலிய தீய குணங்களை விட்டு சததம் எப்போதும் அகில பூதேஷு எல்லா உயிர்களிலும் துவாம் உன்னை சம்பூஜையே உணர்ந்து வழிபடுவேனாக. ஈசா, உம்மிடமே மனதை வைத்தவனாய் சுகமாக வாழ்ந்து கொண்டு எல்லா செயல்களையும் உமக்கு அர்ப்பணமாக செய்து கொண்டு உமது பக்தர்களால் சேவிக்கப்பட்ட புண்ணிய தேசங்களையும் அனுஷ்டிக்கப்பட்ட சத்கர்மங்களையும் ஆசிரியிப்பவனாகி தாழ்ந்த மனிதர்களிடமும் பிராமணர்களிடமும் மிருகம் முதலிய பிராணிகளிடமும் சமபுத்தியுடையவனாகி மானம் அவமானம் பொறாமை அசூயை முதலிய தோஷங்கள் நீங்கியவனாகி எல்லா உயிர்களிலும் எப்பொழுதும் உம்மையே கண்டு பூஜிப்பவனாக வேண்டும்.